எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 32 பல்லுல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். இன்னொரு பல்ல மட்டும் ஏண்டி விட்டு வச்சா? ஏண்டி வந்து தானா விழுந்துரும்டி? பச்சளையா கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது. பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க. நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சில்லறையா வித்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு, இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஸ்ட்ராங் அடி, உட்காரு. இங்க பாருங்கடா, 2 வாத்துக வருது. வாங்கடா வாத்துகளா. எந்த வயல்ல தவக்கலை எப்படி தின்ட்டு வரீங்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. எங்களோட நீங்க என்ன வாத்தியோ? போடா சொர கொடுக்க. யோ நீ என்ன அம்சா பச்ச நினைப்பா உனக்கு? குடியா சரக்க? அண்ணா கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே, நாங்க இன்னும் வளரவே இல்லையா அண்ணா? கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க, கஞ்சா தொழில் தான் வளரும். என்ன முகம் திருட மாதிரியா வர்றீங்க? செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன். ஆமா, இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சா விக்கிறீங்க, போலீஸ் தொல்லை இல்ல கிடையாதா? எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க, இதை பிடிக்க போறாங்களாக்கம். இப்ப ஏட்டு 7 மலைன்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு. அவர் பயங்கரமான கில்லாடியாச்சே. கிழிச்சாரு. நான் அவர் பாயிட்ல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பிடிக்கத்தான். சிகரெட் பிடிக்கத்தான். இந்த ஆமா, இது ஒரிஜினல் தானே? குடிச்சு பாருங்க, முற்றும் திறந்தனால ஏற்படும். உட்கார்ந்து இழுங்க. அதையும் இப்ப பாத்துருவோம். கொஞ்சம் பத்த வைக்கிறீங்களா? ஏர்லையே. நல்லா இழுங்க. நீ ஒரு போலீஸ்காரன், கஞ்சா விக்கிறவங்களை புடிச்சிட்டு வான்னு சொன்னா நீயே குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? நிரபராதியை விசாரிக்காமலே குற்றவாளி ஆக்க கூடாது சார். அவ விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். ஷட் அப். இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நியாயப்படி உன்னை டிஸ்மிஸ் செய்யணும். சார் சார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். இந்த நாட்டுல உள்ள 80 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவனை எப்படியும் புடிச்சே தீர்வேன். ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரையே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா, நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா, இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேருவாங்களையா? ஐயோ, என் ராசா, என் மகராசா சாதாரண நடிப்பா. டேய், அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு. இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேருவாங்களையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா, தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடியே தங்கச்சி, என்னடா எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பில்ல போடணும். இது இருக்கு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிதான்? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கல. இன்னொருத்தனா? கதவெல்லாம் மூடி இருக்கு. எப்படி இருந்தீங்க? நானும் மூளைய வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யாரியாட்டையா? மதுரை முனியாண்டி விலாசி, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளைய வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வைக்கணும். என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமைசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணாம். இத பாத்தீங்களா, அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன். கேட்டையா, என் தம்பி என்ன செஞ்சான்? உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா? உத்தமமான போலீஸ்காரன் என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே. ஏய், ஐ வில் அரெஸ்ட் யூ. கேட்டையா, அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா? உங்களை நம்பி தானே வியாபாரத்துல இறங்கினேன். முதல்ல கீழே இறங்குடா. வாடா. நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்ன? தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா? வேற வியாபாரமே கிடைக்கலையா? நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான். டேய், உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்ப. வாடா போலாம். முத்தமாக்கா, முத்தமாக்கா, என்ன பிள்ளை? குழந்தைக்கு காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறத விட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன, அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. பாப்புல வா.
தஞ்சை மாவட்டத்தில் என்னங்க என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய? என் மகளும் மருமகளும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவலுக்கு போட்டேன். இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களே. பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே சின்ன சிறுசுக ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, அத போய் பிரிக்க சொல்றிய? ஏன் மருமக மனுஷ ஜென்மமா? ஐயோ தெய்வ பிரவியாச்சே. அவர் மேல முருகனே குடி ஒன்றிருக்காரு, நீங்களும் இருக்கீங்களே. உங்க மேல ஒரு பேய் பிசாசு அண்டி இருக்குமா? நீ இருக்கிற வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும். போய் சீக்கிரம் மருமகனை கூட்டிட்டு வாங்க. அத்தா தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா யாரும் பார்க்கல. ஐயோ மாப்பிள மாப்பிள, குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம். மாமா இன்னும் முதலரவே நடக்கல, அதுக்குள்ள எப்படி உங்க மகளுக்கு குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள. ஏன் மாமா தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றான். வரமாட்டேன். சொன்ன கேளுங்க, வாங்க வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள வாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள. ஏத்தே என்ன தொந்தரவு பண்றீங்க? மாப்பிள உங்க மகமே எனக்கு தான் மாப்பிள தெரியும், கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள. மாப்பிள இதுல என்ன கஞ்சத்தான அரைப்படி அள்ளி போடுங்களேன். என்ன சக்தி என்ன சக்தி? அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிடுச்சு. தெய்வ சக்தி தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது. சண்முகண்ண 10 நாளா காய்ச்சல கிடந்த புள்ள மேல விபூதியை பூசினாரு. காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு. அப்ப விபூதி அள்ளி பூசினாராம், கண் பார்வை வந்துருச்சான். ஊம வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான். நொண்டி புள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? அதான் முழுமுழுன்னு இருக்காரு. சாமி நான் நினைச்சது நடந்தா உங்க வாயில சக்கரை கொட்டதா வேண்டிக்கிட்டேன். வாய்க்குள்ள கொட்டு. சும்மா அண்ணே இங்க பாருங்க அண்ணே, எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம். இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க. வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க, ஒளிக ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. எப்பத்தான் விடுவானுங்க? செத்தாத்தான் விடுவானுங்க. செத்தாலும் விட மாட்டாங்கன்னு. அதுவும் சரிதான், இறந்த நாளும் கொண்டாடுவானுங்க. அது நிறுத்துங்கம்மா. அத்தை சாமி இப்படி 100கணக்கான பேரு என் வாயில சர்க்கரையை போட்டா என் உடம்பு என்னத்துக்காக? ஐயோ ஐயோ, என் பையனுக்கு சர்க்கரையா ஊட்டானுங்களே, கடைசியில என் பையன் சர்க்கரை வியாதி வந்து சாக போறான். ஐயோ கால் அடிச்சிட்டானே, கால் அடிச்சிட்டானே. இவருங்க எவனாவது தலையில அடிச்சிருவான். டேய் உனக்கு என்ன வேணும்? சாமி எனக்கு வளர்ந்த பொண்டாடி தேவை. வளர்ந்த பொண்டாட்டியா? ஆமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி 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 உங்க புண்ணியத்துல வெண்ண வியாபாரம் ஓஹோ நடக்குது. வெண்ணெய் அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன், இந்தாங்க வெண்ணெய். அடுத்து என்ன? தயிரா? அத பாருங்க வெண்ணெய் அடிக்கிறாங்க. ஐயோ பாலா? ஊத்துமா, தண்ணி கலந்த பாடு, தலையில அடிக்கிற பாடு. ஊத்து. தயிர் இருந்தா கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துமா, ஊத்து. உயிரோடு இருக்கும் போதே பாலை ஊத்துறானுங்களே, கடைசியில தயிரை ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவானு போல இருக்கு. இருந்தாங்க சாமி, உங்களுக்குன்னே கொண்டாந்தது. ஐ மாம்பழம். சாமி நீங்க பழம் திங்க கூடாது. அப்ப ஏன் படைக்கிறீங்க? படைப்போம், ஆனா சாமி திங்க கூடாது. அத நாங்க தின்னுக்கிறோம். அடுத்து பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வேணாம். உட்காருங்க சாமி. அதுல தேன்லாம் கலந்துருக்கு, முடி நரைஞ்சு போயிடும். வேணாம் வேணாம். நிறைய தெரியல எங்களுக்கு சாமி, உங்களுக்கு இல்ல. ஊத்துங்கய்யா ஐயோ ஊத்துங்க. ஐயோ ஐயோ. அப்படியே 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 அவ்வளவு ஊத்து. வலிச்சு ஊத்து, வலிச்சு ஊத்து, உள்ள கை விட்டு வலிச்சு ஊத்து. மிச்சம் இருந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சுட்டு உட்காந்துருப்பா. போதும்பா. அப்பா ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலாம்னு பார்த்தேன், கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே. 7வது குடம் போகுதுண்ணே. அடுத்து என்னென்ன? 8வது குடம். சும்மாரியா, கணக்கு பாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம், எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே, விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கே. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது. இது அடிக்கிறதுக்கு சும்மாரியா. உள்ள வாங்க சார். வாங்க சங்கையா தம்பி. எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு, இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல சார், வந்து என்டோமெண்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர். ஐயோ நான் இல்ல.
பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளுக்கு பதிவு பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றியே. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காராம். என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. மொத்தமா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியல் பணத்தை கொண்டு போய் பழனி உண்டியல போட சொல்லிடுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் உன் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியல உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை? உடைக்கிறவனை புடிக்கிற பரம்பரை. ஏன்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா இருடா. சும்மா இருங்க. இவ வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? தட்ஸ் கரெக்ட். உண்டியல மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிடறேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை. நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிறேன். ஷாபாஷ். மாமா, அந்த கம்ப பிடிங்க. நானா கிடைச்சேன். அப்பா, நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. கொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா. அப்பா, முதல்வருக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது? போடா. ஐ ஓடியாந்துரு. ஏய், நான் 2 பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே, கையே மேலே இருந்து எடு. ஏய், துட்டு சம்பாரி, மாமா கூப்பிடு, மேலே கை வை. 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதே இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளை, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல்லே, மாப்பிள்ளையே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளை. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பிதாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே 3ம் இல்ல. மாமா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க, மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க. பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய், அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில கொடுத்து பாருங்க, டூல் டூல் கிளப்பிடுறேன். ஏய், பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும். அது வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம், இப்படி கிழக்கே வா. இந்த 10,000 இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா? ஏய், எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதியா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கே, அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கயா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய், மோதிரம் மோதிரம்டா, பாத்து. யோ, என்னையா 3 பிடிச்சிட்டான்? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏன்னாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். யோ, அவர்தான் குடுக்கறீங்கிறார வாய்க்குவியா? வர்ற லட்சுமியை தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. என்னங்க, வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. வேலைக்காரன் அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன்.
ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன். அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டையப்படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. மாட்டு அமைக்கிறாங்க, செத்து போகுது. போங்க போங்க, வெளியே போங்க. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. என் தெய்வம் நீங்க தான் தலைவரே. தெய்வமா? என்னடா சொல்ற தலைவரே? இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன். இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கலாயிட்டு. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியாரா? இங்க வாயா. என்னையா இது? ஐயா, என் நிலத்தை வித்து 15000 ரூபாய் கொண்டுகிட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ நீயே சொல்ற. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா, ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15000 ரூபாய் தாங்குறான். மூடிட்டு வாங்குங்க. தலைவரே, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க. இப்படி மரியாதை திரும்ப கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்து தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் பணத்தை வாங்கின? சும்மா இருங்க. 15000 ரூபாய் வருது, வேணாம் சொல்றீங்களா? ஐயோ, இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த 4 நாள்ல எப்படி நான் பணத்தை செலவழிப்பேன்? மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும். ஐயா பழனி, எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மலையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்றாரு. அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறாரு. சில்லற வாங்கிட்டு இல்ல, நல்ல தோண்டிங்க. மனத்தலையா? என்னப்பா பழனியாண்டி மகனா, கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறுல தோண்டிட்டு இருக்க? இது ஏறலாம். 20000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏட்டா டேய், உனக்கு அறிவு வெட்டு போச்சா? கட்டாந்திர தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும். பட்டு போயிரும்ல? ஆமா. அதுக்கு தான் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? வட்ட போட்டு நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா, என்ன? உங்க கை ராசியான கை. நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். வைங்க. அப்படிதான். இது கொண்டா எப்படி? ஏண்டா அறிவுமணி, என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில் அப்படித்தான் கேட்போம். இது வேற சத்தமா இருக்கு. மம்பட்டி எப்படி? அறிவுமணி, என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையலா. புதையலா? 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 ஐயோ, எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி, காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கி இருக்குப்பா. இந்த இடத்துல புதையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சானே வாங்கி இருக்க. விநாயகா, அதிர்ஷ்டக்காரப்பா. கோடீஸ்வரர் ஆகிட்டீங்க. கோடீஸ்வரனா? அப்ப எனக்கு சக்குக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணி இருந்தா இங்க வந்துருப்ப. புதையில ஒழிக்க வழி சொல்றா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கரையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கு சக்குக்கும் கல்யாணம் தூக்கு. ஒரு வழியா புதையில அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்ட, அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அதான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான். நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு. என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு கூட மாட்டு கொட்டனா? வாங்கண்ணே. ஆமா. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இந்தாங்க. கொட்டாமா? உங்களுக்கு இல்ல, அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எது உரமாரா? இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதண்ணே, அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. ஐயோ என்னது? மெதுவா குடிப்பா.
நீ இங்க இருக்க ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. ஐயோ, வேண்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்லி தர்ற கணக்கு. ஐயோ, அப்பா வேற இல்ல. அப்பா என்ன பெரியப்பா, நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாங்க. உட்டோ, அரே என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? அடாடாடாடாடா. உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே, 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பேபி நம்ம மாப்பிளே இல்லே மாப்பிளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணாம், பட்டமும் வேணாம், எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும். நம்ம பேபி தெரியல. இதல்லே பாராட்டு அப்புறம் புல்லு. ஆவ் 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 ஆவ். அடுத்தவன் காசுல சாப்பிடுறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணா ஆகுது. என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாப்பிளை தானே சீதனம் கொடுப்பாங்க. அதை மாற்றுவோம். செக்கு எனக்கு, சக்கு உனக்கு. இருக்கு விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். அரே வாய் மாலே குடு. மாலே போடுங்க மாப்பிள்ள. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே? அரே மாப்பிள்ளை கள்ளக்கணக்கு. எங்க அண்ணனும் எங்க அப்பாவும் இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். சரி சரி. என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ளவா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப 3 கொடு. ஐயா ஜபு மட்டாயி, உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எரும மாடு கட்டா வகுத்த வழி வந்தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்னையெல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப பிடிக்காமலே சொல்றீங்களே. இப்பெல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம். முன்னேற்றம். வாயத்தர ஐயா, எத்தனை தடவையா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். மாத்திரை? ஏன் மாத்திரை? யார ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை நான் தயாரிச்சது. வாயத்தர. உங்களை நம்பி வாய திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். மீதி 2 மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம், ஃப்ரீ. புறப்படு. சரியா பாக்கலையே. என்னது சரியா பார்த்தானே மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது? மாத்திரை சிகப்பா வேற இருக்கு. என்ன? அதுவும் மாத்திரை 2 சிகப்பா இருக்கு. என்னையா? கடுக்க கடுக்க இருக்கட்டும், நீ புறப்படு. பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன். அப்பாரு மவனே, சீனி மிட்டாய்
நான் யாருன்னு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது. சவுமிட்டாய். அண்ணே உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது? வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்லண்ணே என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் வேண்டாங்கிறது. அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேண்ணே. நீங்க அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க. நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேண்ணே. அதுல எல்லாம் உட்கார்ந்தா அசிங்கமா இருக்கும். நீ என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். பிற்போக்கு. முன்னால வந்துடக்கூடாது. வேற நாய். என்னென்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கலப்பாதையா. ஆமா நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உர வைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க. நாம வேற இடத்த தேடுவோம். சவு மிட்டாய்க்கு மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். வாங்கோ சாமி வாங்கோ, எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்க. ஓ ரம்பே உருவச்சி மெனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. வா. 3 பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரியே இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்காய் மாதிரி கை, வெண்டைக்காய் மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப எப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது. ஜுகரா கை தட்டுங்கோ. மேலே ஆகாசம், கீழே பூமி. பணக்காரங்கெல்லாம் ஆகாசத்துல விமானத்திலே பறக்குது. நம்ம பொண்ணு கம்பி மேலே நடக்குது. எல்லாம் எதுக்கு? ஒரு சான் வயிற்றுக்கு. மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? நான் கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல. சும்மா இருங்களையா? வாயை வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. கும்பிடுதே சாமி. சாமி போடுங்க சாமி, கை நிறைய போடுங்க, தட்டு நிறைய போடுங்க, அள்ளி போடுங்க சாமி, போடுங்க அம்மா, போடுங்க சாமி, போடுங்க சாமி. அம்பாசிடர் இருக்காரு. என்னம்மா இது? இப்ப வெச்ச மனசுல 50 ரூபாய் நாக்குலே வேசிச்சாரு. நாக்குல வச்சனா? தட்லையில வச்சேன். உன்னைனா ஐக்கறா? என்ன சுப்பு? சாமி 50 ரூபாய் போடுச்சு. சாமிக்கு பெரிய மனசு. எல்லாம் 10 காசு 20 காசு தான் போடும். சாமி எப்படி 50 ரூபாய் போடுச்சு? நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன். எனக்கு கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. எவ்வளவு ஐயா கால்ல விழுந்து கும்பிடு. சாமி காலங்களுக்கு சாமி. எல்லாருக்கும் மாதிரி கீழே தான். இல்ல வேட்டி மறைக்குது. தூக்கிறேன். மேலே ஆகாசம் கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரு சான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபாய் போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா டோல்கி வாசிப்பீங்க. அண்ணே 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 பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சடிச்சு பேசுவாரு, அடிச்சடிச்சு பேசுவாருன்னு. அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளாயிருப்பாரா? அக்கா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. சும்மா இருடா. உன் நிலைமைதான் இப்படி ஆயி போச்சு. எப்பா உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலுக்கு, தம்பிக்கு ட்ரம் தான். அக்கா நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு போ. தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு கம்பி தான். சுப்பு சாமியோ
கர்ணம் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாணி வகுத்துக்காக, அரசாணி வகுத்துக்காக. டேய் விநாயகம், 50 ரூபாய் எடுத்தேடா? 50 ரூபாய் எடுத்தனா? நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன். வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேனா? வேற யாரு எடுத்துப்பா? நம்ம வீட்டுல இருக்க தண்டச்சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயினா என் மேல பழிய போட்டுருங்க. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னா துண்டா போட்டு தாண்டுறேன். நான் வேட்டியை போட்டு தாண்டுவேன். நான் அண்டர்வேரை போட்டு நான் தாண்டுறேன். ஜட்டியை போட்டு தாண்டுவேன். டேய் சும்மா இருங்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. என்னக்கா வீட்டுல இருந்த 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தையா? டேய் வித்த கித்தன்னு கேவலமா பேசாத. நீ தான் சம்பளம் வாங்கும் போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்ட. இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி செலவழிப்பனே. கம்பி மேலையா? என்னடா மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இது தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க. நான் 50 ரூபாய தட்டுல போட்டேன். தட்டு போடுங்க. தட்டு வரைக்கும் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல, நல்ல வேலை. பொருளுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. மத்தளம் டும் 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 காசு போடுங்க சாமியோ. என்னடா உனக்கு? இல்ல வித்தா பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா. இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போக போகுது? ராஜாத்தி மனசிலே ஏ ராஜா உன் நினப்பு தான். உளவியே இல்லாம அரைச்சுக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அரைச்சுக்கிட்டு இருக்க. அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியே. நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரா சாமி? அடாடாடா, அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேர் வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்னை சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி. கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்காங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜாதி மாதிரி கத்துற. கையில மிளகாப்பட்டு கண்ணில வச்சுட்டேன். ஐயோ என்ன மன்னிச்சுக்க சாமி, தெரியாம மிளகா. ஐயோ, 2வது தடவை வச்சிட்டியே. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூச்சிரு. ஐயோ. ஆமா, எங்க உன் கூட்டத்தையே காணோம்? நீதான் 50 ரூபாய் கொடுத்தீல சாமி. எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னிக்கறி. ஓ, என் சாமி அப்படி முழிக்கிற? பிடிச்சிருக்க? புடிச்சு கட்டி போட்டு அறுத்த சாமி. நான் பண்ணியே கேக்கல. என்ன பிடிச்சிருக்க? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா. கண்ணு இங்க இருக்குது, வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. சாமி மசாலா அரைக்கணும். ஏய், உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். மேல ஆகாயம் கீழே பூமி. இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சிட்ட. அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன்.